நம்ம தென்காசி மாவட்டத்தில் தொழிற்சாலை அமைக்க மாதிரி இடம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காகவே சூப்பரான இடம் ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இடம் அமைஞ்சிருக்க லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்திலே ஷூட்டிங்க்கு ஃபேமஸ் ஆன சுந்தரபாண்டியபுரத்துக்கு பக்கத்துல விந்தன்கோட்டைங்க ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா விந்தன்கோட்டை டு சுந்தரபாண்டியபுரம் போற மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது இடமாவே அமைஞ்சிருக்கு. இடத்துக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா 20 அடியில ப்ராப்பரான வழிபாதையுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கிற இடம். மொத்தமா 120 அடி ஃப்ரண்டேஜோட 66 சென்ட் தான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது இடமாவே சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஊருக்கு அவுட்டர்லயே இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால சின்னதா ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு, கம்பெனி வைக்கிறதுக்கு, இல்ல ஃபேக்டரி அவுட்லெட் வைக்கிறதுக்கு இந்த இடத்த நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சின்னதா ஆட்டு பண்ண, கோழி பண்ண அமைச்சு அதிகப்படியான வருமானம் எடுக்கிறதுக்கு தாராளமா நீங்க இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாலே ஃபேமஸான ஒரு பர்னிச்சர் மேக்கிங் கம்பெனியுமே அமைஞ்சிருக்கு. இடத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா த்ரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, சின்ன சின்ன குடோன் ஃபேக்டரி எல்லாம் கூட அமைஞ்சிருக்கு. இண்டஸ்ட்ரியலா ஒரு ஃபாஸ்டா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் வாங்கன்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல இந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இடத்துள்ளே பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டி எல்லாம் கூட அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இடத்த நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துக்கு ஓனர் சொல்ற ரேட் பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு 1,10,000 ரூபாய். அதுவுமே பிக்ஸ்டு கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். மேலும் இந்த இடத்த பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கிட்ட சைட் விசிட் பண்ண மேல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சாரல் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.